வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இருக்கிறதே சிறப்பான நிழல் வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த காணொலியில் தொண்ணு பேசாமல் நேரடி அந்த காணொலிக்குள்ளே போயிடலாம். என்னோட நிழல் படையில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வேலை உயர்வு கொடுத்துருப்பேன். ஏன்னா நானே ஒரு இன்டர்மீடியட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிழல் வீரர்களை சேர்த்து வச்சா மட்டும் போதும். உங்களுக்கு நிழல் தடயம் கிடைச்சதுன்னா முதல்ல எல்லா நிழல் வீரர்களையும் உயிர்த்தலை வச்சிருங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா நிழல் வீரர்களுமே நம்மளுக்கு முக்கியமானவங்க தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தரவரிசையில் ஒவ்வொருத்தவங்களோட சாதாரண திறனோட பண்பாடுகளையும் பார்த்து தான் இப்ப சொல்றேன். நம்ம நிழல் படையில அதிகமா எதிரிக்கு பாதிப்பு கொடுக்கறது இந்த கைசில் தான். இந்த கைசில் எதுக்கெல்லாம் பயன்படும்னா பவர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், அப்புறம் கில்டு பாஸுக்கு. அது மட்டும் இல்லாம இதை நீங்க கதை முறையிலையும் பயன்படுத்த முடியும். ஆனா இருக்கிற எல்லா பாஸ் எதிரிகளும் கவசம் வச்சிருப்பானுங்க. கைசில நீங்க ஜெனரல் தரவரிசை வரைக்கும் மேம்படுத்தினா அதோட சக்தி இன்னும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அதோடைய பலமான தாக்குதல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட நிழல் அதிகாரம் நம்ம மொத்த குழுவோட அல்டிமேட் தாக்குதலை 9% அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நான் அதிகாரத்தை வச்சு மட்டும் இதை ஒப்பிடல. கைசில் தான் இருக்கிறதுலயே அதிகமான பாதிப்பை எதிர்க்கு கொடுக்கறது. அதனால தான் நம்ம தரவரிசையில் கைசில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நிழல் படையிலேயே பெருநாளை மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும். என்னதான் அது ஹீல் பண்றது ரொம்ப குறைவா இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அந்த மாதிரி எதனா ஆடிட்டு இருக்கும் போது நம்ம வேட்டைக்காரங்களுக்கு சேதாரம் அதிகமாகும். அந்த சமயத்துல பெரு தர 10% உயிர் புள்ளி ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். ஒருவேளை நீங்க பெருவை ஜெனரல் தரவரிசைக்கு உயர்த்தி வச்சீங்கன்னா பெருவுக்கு இருக்கிற பண்பாடுகள்ல தண்டனை ஒரு பண்பாடு இருக்கும். அந்த பண்பாடு செயல்பட்டுச்சுன்னா எதிரியோடைய அடி வாங்குதல் 5% அதிகரிக்கும். அதுவும் 20 வினாடிக்கு. சொல்ல போனா ஜின்புக்கும் வேட்டைக்காரங்களுக்கும் பயனுள்ள விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரு ஒரு உதவி வரிசையில வரணும். என்னதான் நிழல் வீரர்கள் பலசாலியா இருந்தாலும் அவங்க ஜின்பு அளவுக்கு இல்லைன்னா வேட்டைக்காரங்க அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால பெருவோட உதவி கண்டிப்பா விளையாட்டுல பெரிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு இருக்கிற 2 நிழல் அதிகாரம் தாக்குதலும் மரணடி பாதிப்பும் 5% அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம பெரு தரவரிசையில 2வது இடத்துல இருக்கான். செர்பினால மட்டும்தான் நிரந்தரமான டிபஃப் கொடுக்க முடியும். செர்பியோட டிபஃப் என்னன்னா எதிரியோட அடி வாங்குதல் அதிகரிக்க முடியும். செர்பி கைசில் அளவுக்கு பாதிப்பு கொடுக்கலனாலும் கைசிலுக்கு அடுத்து அதிகமா பாதிப்பு கொடுக்கறது செர்பி தான். இதோடைய கம்பஷன் பண்பாடு எதிரியோட அடி வாங்குதல 5% அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பண்பாடுக்கு முடிவே இல்லை. ஒருவேளை செர்பிய ஜெனரல் தரவரிசைக்கு உயர்த்தி இருந்தா எனக்கு தெரிஞ்சு நீங்க அதை மொத்தமா 3 தடவை வர வச்சுக்க முடியும். அந்த கம்பஷன் பண்பாடு. அது மட்டும் இல்லாம முன்ன சொன்ன மாதிரி தான் கைசிலுக்கு அடுத்து அதிகமான பாதிப்பை கொடுக்கிறது செர்பி தான். அது மட்டும் இல்லாம செர்பியோட நிழல் அதிகாரம் மரணடி பாதிப்பை 8% அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதோட நிழல் அதிகாரம் அவ்வளவு பயனுள்ளதா இல்ல. ஆனாலும் என்னோட தரவரிசையில செர்பி தான் 1வது இடத்துல இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நிழல் வீரர்களுக்கும் தனித்துவமான சிறப்பு அம்சம் இருக்கு. இருங்க தோழர்களே, இன்னும் காணொலி முடியல, இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். எப்படி இருக்கீங்க? ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க 50வது லெவலில் ரீச் பண்ணா டிவிக்கு கலக்கிறதுக்கு மறக்காமல் டிவிக்கு கலக்கிறதுக்கு வந்து சேர்ந்துருங்க. ஏன்னா கில்டுனா டிவிக்கே தான். ரியல் லைஃப்பில் பரோட்டானாலே மாறன் பரோட்டா கடை தான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, கில்டுனா அது டிவிக்கே கலக்கும் கில்டு தான். உங்களையும் கில்டு குறை வைக்கிறதுக்காக ஒட்டக சாணியை குடிக்க போகிறேன். இது பார்க்க ரொம்ப அருவருப்பாக இருக்கு. 2 முள்ளு வர சாப்பிட்டு வச்சிருக்கு. கேவலமாக இருந்தது. மறக்காம கில்டுக்கு வந்திருக்க. நாளைக்கு பார்ப்போம். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். சரி தோழர்களே, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.